ஜூலை மாதம் வரைக்கும் தான் மாம்பழம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு கெமிக்கல் சேர்க்காம இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா வருஷம் முழுக்க மாம்பழம் சுவைக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட மாம்பழம் மேலே இருக்கக்கூடாது. துணி வச்சு துடைச்சிடுங்க. மாம்பழம் பழுத்து இருக்கணும். ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய மாம்பழம் எடுத்திருக்கேன். ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் கட் பண்ணின மாம்பழ துண்டுகள் எல்லாம் சேர்த்து இது கூட 3/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அடிக்கனமான பேனில் மாம்பழ கலவையை கூட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட விடக்கூடாது. அப்போ தான் ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். 2 கொதி வந்தவுடன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மாம்பழ பேஸ்ட் கம்ப்ளீட்டாக சில்லுன்னு ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் கொட்டி ஸ்டோர் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில்வர் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடிடுங்க. மாம்பழ கலவையில் தண்ணி விழாமல் இருந்தால் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஆனால் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாம் நினைக்கும்போது மாம்பழ ஜூஸ், மாம்பழ லஸ்ஸி, மாம்பழ ஐஸ்கிரீம் கூட செய்யலாம். இப்போது லஸ்ஸி செய்யலாம். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் மாம்பழம் பேஸ்ட், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அவ்வளோதாங்க. மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளவு ப்ளஃபியாக வந்திருக்குன்னு. 2 டேபிள் ஸ்பூன் தயிருக்கு 1 டம்ளர் ஃபுல்லாக மேங்கோ லஸ்ஸி வந்திருக்கு. இதுக்கு மேலே 1/2 ஸ்பூன் மேங்கோ பேஸ்ட் வச்சுடுங்க. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் மேங்கோ பேஸ்ட் செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. மேங்கோ லஸ்ஸி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.